மக்களே வணக்கம். எஸ்டேட்டில் இப்போ ஒரு வாரமாக மழை இல்லை, நல்லா வெயில் அடிக்குது, அப்பப்போ மழை தூறுது. இந்த ஜம்புக்காய் மரத்தில் பாருங்கள், ரொம்ப நாளாக காய் காய்ச்சி பழுத்து கொட்டுது, திரும்ப புது பூ வந்து பழம் வருது. இப்போது பெரிய சைஸில் இருக்குது, சீக்கிரத்தில் சீசன் முடிஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கொடி பாருங்கள், பேஷன் ஃப்ரூட் கொடி, பெரிய கொடி, பெரிய பந்தல் போட்டு உள்ளே கொகை மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போயிட்டு அப்படி வரலாம் போல், அப்படி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, திடீர்னு பச்சை பாம்பு இருந்தாலும் இருக்கும். இந்த கொடி பக்கத்துலேயே பாருங்கள், லைம் செடி ஒன்று இருக்குது, அதில் முள் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. லைமுக்கு ஸ்ரீலங்காவில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்க்கலாம். இந்த இலையை கிள்ளி மூந்து பார்த்தா நல்ல வாசனையாக இருக்குது. கொடி ரொம்ப நாளாக இருக்குது, பெரிய பந்தல், ஒரு வீடு மாதிரி கட்டி இருக்குது. பழம் கிடக்குது பாருங்கள். இந்த செடி காஃபி செடி, கொத்து கொத்தாக காய் இருக்குது. இப்போ இதில் அது வந்து இன்னும் பழுக்கலை, பழுத்தா அப்படியே ரெட் கலரில் மாறும். அதுக்கப்புறம் தான் அதை பறித்து காஃபிக்கு ரெடி பண்ணுவாங்க. அது நான் பழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இதோட பூ வந்து மல்லிப்பூ மாதிரியே இருக்கும், வாசனையாக இருக்கும். அந்த பக்கம் போனால் கமகமன்னு வாசனை அடிக்கும், நல்லா மல்லிப்பூ மாதிரியே. அந்த கிளை ஃபுல்லாக இப்போ காய் இருக்குதுல்ல, அது ஃபுல்லாக பூ தான் பூக்கும். பழுத்ததுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ எங்கள் எஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு மரத்துலேயும் இந்த புல்லுருவின்னு ஒரு மரம் சேர்ந்து வளரும். அது நல்லதே இல்லை மரத்துக்கு. அந்த மரத்தில் வந்து அதோட சக்தெல்லாம் இது இழுத்துக்கும். என் கையில் இருக்குது பாருங்கள் இலை, அதுதான் புல்லுருவி. அதோட வேர் திக்காக மரத்தில் அப்படியே ஒட்டி வளரும். அந்த மரத்தை கடைசியில் சாகடிச்சிடும். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்கள் வெட்டி போடுவோம். வாழைத்தோப்பு பாருங்கள், சின்ன வாழைத்தோப்பு, அங்கங்கே நாங்கள் வச்சுருப்போம், ஒரு கும்பல் இருக்கும். இப்போ இதில் வந்து சீனி வாழை, புளி வாழை, பச்சை வாழை எல்லாமே இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ராக்ஸி எங்கே போனாலும் கூடவே வந்துட்டுருக்குது, பாடிகார்ட். இந்த கலர் பூ அழகாக இருக்குது. இந்த கீரை பார்த்திங்கன்னா, இது பொன்னாங்கண்ணி கீரை, கலர் கலராக இருக்கும். இதை சமைச்சு சாப்பிட்லாம், பருப்பு போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வளர்ந்துருக்குது இந்த இடத்துல. தேங்க்யூ.